முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றிய நவகிரக கீர்த்தனை எல்லாரும் கேட்கணும். இப்போ கோளறு பதிகம்னா எல்லாரும் படிச்சிடலாம். ஆமா, தமிழ்ல இருக்கு. ஆமா. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினை தடவிங்கிறது ஈஸியா எல்லாராலையும் படிக்கக்கூடிய ஒண்ணு. நவகிரக கீர்த்தனைங்கிறது சமஸ்கிருதத்துல இருக்கு. 9 கிரகங்களுக்கும் 9 வெவ்வேறு ராகங்களில் தனித்தனியான ஒரு பாடலை தான் கீர்த்தனை அப்படின்னு சொல்றோம். கீர்த்தனைன்னா இட்ஸ் நத்திங் பட் சாங். அந்த நவகிரகங்களுக்கு தனித்தனி பாடலை முத்துசுவாமி தீட்சிதர்ங்கிற பெரிய மகான் பாடியிருக்காரு. அவர் இறைவனுடைய தரிசனத்தை 3 தரம் பார்த்திருக்காரு அவருடைய வாழ்நாளில். இப்போதான் 1835 தான் சித்தியானார். சரியா ஒரு 200 ஆண்டுகள் முன்னாடி, 200 ஆண்டுகளுக்கு முன்னால சித்தி அடைந்த ஒரு மகான். அவர் திருத்தணியில படி ஏறும்போது முருகன் அவருக்கு ஒரு கிழவரா வராரு. வந்து முத்துசாமி வாயத்தரான்றாரு. அவர் வாயத்தரணும் ஒரு கல்கண்டை போட்டு பாடு அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறத்துலேருந்து அவர் பாட ஆரம்பிக்கிறார். ஸ்ரீநாதாதி குருகுஹோ ஜெயதி ஜெயதி அப்படின்னு குருகுஹன், தனது குருவே குஹன், முருகன் தான் தன் குரு அப்படின்னு திருத்தணி முருகனில் ஆரம்பிச்சு பாடுறாரு. அவர் வந்து வடக்க பத்ரிநாத்லேருந்து தெற்க குருவாயூர் வரைக்கும் ஏராளமான ஸ்தலங்களுக்கு போய் அந்த ஸ்தல புராணத்தை ஒரு பாட்டா பாடிடுவாரு. அதோடைய பெருமை என்ன, அந்த கோவிலுடைய விசேஷம் என்ன, அங்க என்னென்ன சிறப்புகள், அவருடைய தோற்ற பொலிவு, அந்த சுவாமியை பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது தன்னுடைய அனுபவத்தை பாட்டா பாடுவார். அந்த மாதிரி அவர் வந்து நூற்றுக்கணக்கான கோயில்களுக்கு போய் ஒரு கோயிலுக்கும் ஒரு பாட்டு பாடுவார். அது மாதிரி பாடிட்டு வந்திருக்காரு. அதுல வந்து நிறைய தகவல்கள், கோயில்களை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க முத்துசாமி தீட்சிதரோட டாபிக்கை டச் பண்ணாம போக முடியாது. அவ்வளோ விஷயங்கள் அவர் அதில் சொல்லியிருக்காரு. அந்த முத்துசாமி தீட்சிதர் சனியை பத்தி சொல்லும்போது திவாகர தனுஜம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. சூரியனுடைய பிள்ளையே, அப்பாவுக்கு பிள்ளைக்கும் ஆகாது. சூரியனோட பிள்ளைதான் சனி, ஆனா அப்பாவுக்கு பிள்ளைக்கும் பகை. ஆனா இவர் ஆரம்பிக்கும் போதே அந்த பாட்டை முதல் பல்லவியே திவாகர தனுஜம்னு ஆரம்பிக்கிறார். சூரியனுடைய மகனே அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்றாரு. ரொம்ப அழகா இருக்கும். அதுல அது வரக்கூடிய இது சொற்கள், அதோடைய பொருள், ரொம்ப ஆழமான விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதனால நவகிரக கீர்த்தனை வேற போட்டு கேட்டா போதும். அதை எல்லாரும் வந்து ஒரு பிரேயர் மாதிரி வச்சுக்கணும். இப்ப வீட்டுல எல்லாம் காலையில விஷ்ணு சஹஸ்ரநாமம் போடுறாங்க, மற்ற இதெல்லாம் வந்து ஆடியோல போட்டு எல்லாரும் கேட்கறாங்க. அந்த மாதிரி நவகிரக கீர்த்தனைங்கிற அந்த 9 பாடலையும் ஆடியோல கேட்டா நம்ம வேற போட்டு வேற கேட்டாலே போறோம். எனஃப் இஃப் யூ லிசன்.